பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் தினமும் உங்களோட பேசுகிறார். அப்புறம் ஏன் துக்கமா இருக்கணும்? அதனால எப்பவும் தினந்தோறும் இயேசுவே, நீர் என்னை சந்தோஷமா வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், உமக்குள்ள நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னாலே ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தினால உங்களை குறைத்து தாழ்வு மனப்பான்மையில, எனக்கு அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், எங்க வீட்டுல யாரும் படிச்சவங்க இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் குடும்ப சூழ்நிலை இப்படி, என் வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு ஞானம் கிடையாது, அப்படிலாம் உங்களையே நீங்க நினைத்து தாழ்வு மனப்பான்மையோட உங்களையே குற்றப்படுத்திக் கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நானும் உயர முடியாது, நானும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என் கரத்தினால் ஆகும், எவரையும் உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். ஆடு மேய்த்து கொண்டிருந்த குடும்பத்தாரால அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீதை ஒரு தேசத்துக்கு ராஜாவாக அவர் உயர்த்த முடியும். பாத்தீங்களா? தாய் தகப்பனே இல்ல எஸ்தருக்கு. தாய் தகப்பனை இழந்த அனாதையாக்கப்பட்ட நிலைமை. தாய் தகப்பனே இழந்துட்டேன், என் வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்திருக்க கூடும். ஆனா 127 நாட்டுக்கு ராணியாக தேவன் உயர்த்தினார் என்பதை வேதத்துல பாக்குறோம்ல. பாருங்க, யோசேப்பு அடிமையா விற்கப்பட்டு ஒரு அடிமையாய் வந்தா அந்த எகிப்து தேசத்திற்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டுட்டேன், அனாதையாக்கப்பட்டுட்டேன், அடிமையாக்கப்பட்டு விட்டேன், இனி வாழ்க்கை அவ்வளவுதான் நீ நினைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால தேசத்திற்கே அதிகாரியாக உயர்த்தினார். அப்ப எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவன் வல்லமை உள்ளவர். உங்களை அவர் உயர்த்த முடியும், உங்களை மேன்மையாய் வைக்க முடியும். நீங்க உங்களை நினைச்சு தாழ்வாக நினைச்சு சோர்ந்து போகாதங்க. என் குடும்பம் இப்படி, என் வாழ்க்கை இப்படி, என்னுடைய ஞானம் இப்படி, அவ்வளவுதான், படிப்பு இவ்வளவுதான் அப்படிலாம் நினைக்காதங்க. கர்த்தரால் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த முடியும். அவர் தான் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நான் யாரையும் என்னால உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். உன்னை நான் உயர்த்த முடியும், உன்னை மேன்மைப்படுத்த முடியும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப தைரியமா சொல்லுங்க, அப்படியே ஆண்டவரே என்னை உயர்த்துவீங்களா, மேன்மைப்படுத்துவீங்களா? ஆம், அதுதான் ஆண்டவருடைய பதில். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே யாரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவுமால் ஆகும், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒரு தாவீதை உயர்த்தியனவர், எஸ்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தியனவர், ஒரு யோசேப்பை உயர்த்தினவர், என்னையும் உயர்த்துவீர், நான் விசுவாசிக்கிறேன்.